Hello friends, welcome back to Veranda AS Spectrum Modern Indian History Series. So காந்தியோட அரைவல் பார்த்தோம் அண்ட் தென் மோசமான ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்னால எதனால காந்தி வந்து கால் ஆஃப் பண்ணாரு அப்படின்ற ரீசன்லாம் பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பேன். காந்தியே இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் கம்பெனி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பீரியட்ல என்ன நடக்குது? ஸோ 1922 டு 1929 பீரியட் இருக்கு பார்த்தீங்களா. அந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் பீரியடை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ரிகூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதும் என்ன நடக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பர்டிகுலர் பீரியடா இதை எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பீரியடை நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி ஒரு பாசிவ் ஃபேஸ் தான், ஆக்டிவ் ஃபேஸ் கிடையாது, ஒரு பாசிவ் ஃபேஸ் தான் ஓகேங்களா இருந்தது. ஆனால் கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தது. ஆக்டிவாக இல்லை, ஆனால் அதே நேரத்தில் இழந்தும் இழக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இருக்க நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்றதே ரெண்டு டிவிஷனாக இருக்கு. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை டைரக்டா சூட்ஸ் அண்ட் பூத்ஸ் என்வரான்மெண்ட்ல அவங்களோட பிரிட்டிஷோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா கிராமத்துக்குலாம் போயிட்டு நேஷனல் மூவ்மெண்ட்டோட கிராஸ் ரூட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிரேட் டிபேட் அப்படின்றது எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டைம்ல ஒரு பெரிய டிபேட் வருது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு எப்படி காங்கிரஸ் அதாவது நேஷனல் மூவ்மெண்ட்டை இனிமேட்டு எப்படி நடத்திட்டு போகணும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் வருது. இப்படி ரெண்டா வந்து இந்த குழப்பத்தினால குரூப் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டா பிரிகிறாங்க. ஸ்வராஜிஸ்ட் வேர்சஸ் நோ சேஞ்சஸ். அதாவது ஸ்வராஜிஸ்ட் அப்படின்றவங்கள ப்ரோ சேஞ்சர்ஸ்னும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கவங்கள நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காந்தியை 1922 ஜெயிலில் அடைக்கிறாங்க. அந்த டைம்ல தான் காங்கிரஸ்க்கு எந்த டைரக்ஷன்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாய்காட் அப்படின்ற அதே பாத்தை ஃபாலோ பண்ணுமா இல்ல வேற ஏதாச்சும் டாக்டிக்ஸை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியடோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ஸ்வராஜிஸ்ட் அப்படின்றவங்க ஒரு காங்கிரஸ்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு தனி பார்ட்டியா தனி பிரான்ச் வந்து ஓப்பன் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்வராஜிஸ்ட் ஆர் ப்ரோ சேஞ்சர்ஸோட இம்பார்ட்டன்டான லீடர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, அஜ்மல் கான் ஓகேவா. ஸோ இவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணணும், கவுன்சிலுக்குள்ளார போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களோட எண்ணம் என்னன்னா எண்ட் ஆர் மெண்ட் த கவுன்சில்ஸ், எண்ட் ஆர் மெண்ட் த கவுன்சில்ஸ். ஒன்று கவுன்சில்ஸை வச்சு சரி பண்ணணும், இல்லை கவுன்சில்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க பிரிட்டிஷ் லெஜிஸ்லேச்சருக்குள்ளார என்டர் ஆகணும், என்டர் ஆயிட்டு கவர்மெண்ட்டை உள்ளார இருந்து ஓகே உள்ளார இருந்து தடை பண்ணணும். எந்த கவர்மெண்ட்டை? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை மக்களுக்கு எதிரான எண்ணங்கள்ல இருந்து தடை பண்ணணும் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களோட பிலாசபி ரொம்ப சிம்பிள். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அப்படின்றத இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்கான ஒரு புது மேடையா யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் தலைவர்கள் இல்லைன்றதுனால தொண்டர்கள் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது மொராலிட்டி குறைஞ்சிடக்கூடாது, அந்த மொராலிட்டியை ஹை லெவல்ல வச்சிருக்கணும் அப்படின்றது இவங்க தெளிவா இருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் நோ சேஞ்சஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணாம், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணாம். ஏன்னா காந்தி தான் நான் கோஆப்ரேட் பண்ணுன்னு இருக்காரு. அதனால போயிட்டு திருப்பி கவுன்சிலுக்குள்ளாரெலாம் என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்கள தான் நோ சேஞ்சஸ்னுவாங்க. அவங்களோட ஹெட் பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவுடன் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வல்லபாய் பட்டேல், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர். அண்ட் தென் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் யாருன்னு கேட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோல, கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுவீங்க. வெரி வெரி குட் ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கயால ஓகே காங்கிரஸோட கயா செஷன்ல 1922 ஒரு ரெசல்யூஷன் ஆர் மேண்டேட் பாஸ் பண்றாங்க. அதன்படி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க், சோஷியல் வெல்ஃபேர் ரிலேட்டட் ஒர்க்லையும் பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ சேஞ்சஸோட நிலையா இருக்கு ஓகேங்களா. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஒர்க்குலாம் போனால், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளாரெலாம் போனால் அவங்களுக்கு ரெவல்யூஷனரி ஜீல் போயிடும், அந்த புரட்சிகரமான எண்ணங்கள் போயிடும், அந்த கரப்ஷனில் வேற வழி இல்லாமல் நாமளும் எங்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரப்டடாக இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த எண்ணத்துக்கு நாம மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்வராஜிஸ்டோட கேம்பெயின் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா 1923 இருந்து 1925 இந்த பீரியட்ல தான் இருந்தது. 1923 டு 25 இந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜிஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆனாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கயால இவங்க பாஸ் பண்ண ரெசல்யூஷன் டிஃபீட் ஆனாலும் சரி ஓகேங்களா.
ஸ்வராஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஓன் பார்ட்டியை காங்கிரஸ்குள்ளாரே ஓப்பன் பண்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெல்லியில ஒரு ஸ்பெஷல் செஷன் நடந்தது. இது நிறைய பேர் நிறைய ஹிஸ்டரி புக்ஸ் கூட மறக்கிற ஒரு விஷயம். 1923 டெல்லி ஸ்பெஷல் செஷன். ஓகே, டெல்லி ஸ்பெஷல் செஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில்ஸ்குள்ளார என்டர் ஆகுறாங்க இவங்க. ஸோ அந்த கவுன்சில்குள்ளார லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்குள்ளார என்டர் ஆயிட்டு என்னென்னலாம் அச்சீவ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வித்தல்பாய் பட்டேல். ஓகேங்க, வித்தல்பாய் பட்டேல், நோட் த நேம். இவரை ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கரா, ஓகேங்களா, இந்தியன் ஸ்பீக்கர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா எலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த டைம்ல இதை பிரசிடென்ட் அப்படின்ற இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், Vittalbhai Patel, okay, was elected as the first Indian Speaker of Central Legislative Assembly in 1925. இது ஸ்வராஜிஸ்டுக்கு ஒரு மேசிவ் சிம்பாலிக் விக்டரியா இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது, ரெக் த கவர்மெண்ட் ஃப்ரம் வித்தின், அதாவது உள்ளார இருந்து அழின்னுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இதுக்குள்ளார பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட்ரி கேன்ஸ் அண்ட் பர்டிகுலர் அட்ஜன்மெண்ட் மோஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக பட்ஜெட்ரி கேன்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் பண்ண விடாம தடை பண்ணுவாங்க. அதே மாதிரி 1919 மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ஸ்ல இருக்க நிறைய குறைகளை இவங்க சுட்டி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேஃப்டி பில். இது பகத்சிங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். என்னன்றது லேட்டரா இதே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த பப்ளிக் சேஃப்டி பில்ல டிஃபீட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் சேஃப்டி பில்லு 1917 அப்புறமேட்டு இந்தியாவில் கம்யூனிசம் அண்ட் சோஷியலிசம் அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்படிப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் ஆர் சோஷியலிஸ்ட்டை உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் சேஃப்டி பில் அப்படின்ற ஒரு பில்லை போட்டு அவங்கள நாடு கடத்த ட்ரை பண்றாங்க. இதன் மூலமா இந்திய மக்களோட சிவில் ரைட்ஸ் அண்ட் சிவில் லிபர்ட்டிஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வராஜ் சீரியஸாவே நம்புறாங்க. அதனால இந்த பப்ளிக் சேஃப்டி பில்லுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்றாங்க. அந்த பப்ளிக் சேஃப்டி பில் வராத மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷார்ட் லிவ்டு தான். ஏன்னா 1923 ஆரம்பிச்ச இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் அப்படின்றது சிஆர் தாஸ், சித்ரந்தன் தாஸ் 1925 இறந்த போயிட்டு பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த பார்ட்டிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா 2 குரூப் பிரிகிறாங்க. அதுல ரெஸ்பான்சிவிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. ரெஸ்பான்சிவிஸ்ட் குரூப் அப்படின்றவங்க லாலா லஜபதி ராய், ஓகேங்களா, மாளவியா, மதன் மோகன் மாளவியா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணி இந்தியன் ஹிந்துஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பட் அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் நிறைய ரியாட்ஸை தோன்றிருக்குது. அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த ப்ரோ சேஞ்சஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க நோ சேஞ்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நோ சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்துக்கு போகிறாங்க, அமைதியாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்கேஜ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் காந்தியன் மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக நிறைய ஆசிரமங்களை கிரியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக நிறைய ஆசிரமங்கள்ன்றத அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகீஸை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். ஸோ அந்த ஆசிரமங்களை நிறைய இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக கேதா, பர்தோலி இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகீஸ்க்கு ட்ரைனிங் கேம்பாகவே செட் பண்ணுறாங்க. இந்த ஆசிரமங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு இந்த ஆசிரமங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை சப்ளை பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து காதி அண்ட் சரக்கா. ஓகேங்களா? இந்த காதி அப்படின்றது பிரிட்டிஷ்களோட எக்கனாமிக் மெர்கன்டலிஸ்ட் பாலிசிக்கு அகெயின்ஸ்டான ஒரு சிம்பிளாவே மாத்தினாங்க. அது இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ஸோட ஒரு சிம்பிளாவும் மாறுனுச்சு. ஓகேங்களா? ஸோ காதியை விற்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப மில்க் கிளாத் காதியை விட ரொம்ப ரொம்ப சீப்பா இருந்தது. ஆனா மக்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இதை வாங்குங்க, இதன் மூலமா தான் பிரிட்டிஷை இந்தியாவை விட்டு துரத்த முடியும், அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆணுச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொன்னா சோஷியல் ரிஃபார்ம் தான். ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அன்டச்சபிலிட்டி இந்தியா விட்டு ரிமைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேண்ட்லெஸ் பீப்புள் அவங்களோட நிஜ எக்கனாமிக் பாவர்ட்டியை காரணம் காட்டி இந்த அன்டச்சபிலிட்டின்ற விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயம் ரொம்ப சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காந்தியோட ரோல் என்ன? காந்தியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி 1924 அவரை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஸ்வராஜிஸ்டோட ஐடியாவை இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்வராஜிஸ்டோட ஐடியா சுத்தமா பிடிக்கல. பட் போக போக என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் உள்ளார இன்னொரு பிளவு வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு பிளவு வந்தது தான் பிரிட்டிஷ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி இன்னொரு பிளவு வந்துடக்கூடாதுன்ற நினைக்கிறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல காந்தி ரிலீஸ் ஆன உடனே
நடந்த செஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் ஆஃப் ஆல். ஓகே, 1924 பெல்காம் செஷன். ஓகேங்களா, காந்தி பிரசிடென்டா இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் இது மட்டும்தான். இஸ் ஒன்லி டைம் அஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட். அவர் எதுக்காக இந்த டைம்ல இவர் பிரசிடென்ட்ஷிப்பை ஏத்துக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி பிரிஞ்சிருக்க ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ்னால காங்கிரஸ் மறுபடியும் பிரிந்துடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு விங்ஸையும் யுனைட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா காந்தி இந்த பர்டிகுலர் செஷனோட பிரசிடென்டா மாறுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ ஸ்வராஜிஸ்ட் வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. அவங்க பொலிட்டிக்கல் வேக்கம் வந்து ஃபில் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இம்பீரியலிஸ்ட் மென்டாலிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்கா பீப்புள் கிட்ட கொண்டு போக வைக்கிறதுக்கும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபயரை அணைய விடாம பாத்துக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வராஜிஸ்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதே நேரத்தில் இந்த நோ சேஞ்சர்ஸோட சக்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களை ரெடி பண்ணாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக மக்களை ரெடி பண்ணாங்க. கிராமங்களுக்கு போனாங்க, சபாஸ் கிரியேட் பண்ணாங்க, அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டா பேசினாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராகவே பண்ணாங்க. பட் நெக்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளை ரெடி பண்ணணும். ஏன்னா ரவுலட் சத்தியாகிரக நிறைய இஷ்யூஸ் வந்தது, அதனால தான் அதை கால் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு லேட்டரா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஸ்டார்ட் பண்ண நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்னால உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ பீப்புளை மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு தயார்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா நோ சேஞ்சஸ் பீப்புளை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாஸ் மூவ்மெண்ட்டுக்காக தயார் பண்றாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் கவுன்சில், அதாவது பிரிட்டிஷோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளார இருந்த அந்த எதிர்ப்பு அப்படின்றத அவுட் சைட் கவுன்சில் மாஸ் ஸ்ட்ரகிளோட உங்களுக்கு ப்ரோ சேஞ்சர்ஸ் வந்து இணைக்கல. அது ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு குரூப்பும் 1930 லாகூர் ரெசல்யூஷன், பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷனுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க. உங்களுக்கு சித்தரஞ்சன் தாஸோட டெத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்வராஜிஸ்டோட இது கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆனாலும் கம்ப்ளீட்டா போகல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இந்த ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாகூர் ரெசல்யூஷன் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான திருப்பு முனையாவே அமைஞ்சது. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது? ஓகே, 1920ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கிடையாது, அது வந்து ஒரு பைவட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஸ்வராஜிஸ்ட் இல்லாம அர்பன் மிடில் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு நேஷனல் மூவ்மெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் நோ சேஞ்சர்ஸ் இல்லாம நார்மல் பீப்புள், அதாவது பெசன்ஸா இருக்கட்டும், முக்கியமா பர்தோலி பெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1928 சத்தியாகிரகாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உடலின் இரு கைகளா இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஒருத்தங்க அர்பன் எலைட்ஸை பார்த்தாங்க, இன்னொருத்தங்க ரூரல் பீப்புளை பார்த்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தயார்படுத்துற வேலையில எங்கேஜ் ஆகிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1920 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் மொமெண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்றத நீங்க இந்த 1920s அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கவுன்சில்ல என்டர் ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணிட்டு இருந்த அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்தியன் சொசைட்டி அப்படின்றத ஒரு புது பவர் வந்து என்டர் ஆகிட்டு இருந்தது. ஒரு நியூ ரேடிக்கல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த 1910s அப்படின்ற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ரூலுக்கு சேர்ந்ததா இருந்தா 1920s அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டோட்டல் இண்டிபெண்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷனோட தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு லெஃப்ட்வேர்ட் ஷிஃப்ட் இருந்தது. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு இடதுசாரி சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. சோசியலிசம் அண்ட் மார்க்சிசம் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இந்திய மக்களிடையே, முக்கியமாக இளைஞர்களிடையே பார்த்தீங்கன்னா நிறைய ஊடுருவ ஆரம்பிச்சது. ஓகேங்களா, இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 சக்சஸ்ஃபுல்லா ஆன ரஷ்யன் ரெவல்யூஷன். என்ன, சார் கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு வந்து சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர்ஷிப் வந்து வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட ரிப்பிள் எஃபெக்ட் தான் இந்தியாவை வந்து ரீச் பண்ணுச்சு. ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஆனா எக்கனாமிக் ஃப்ரீடம் ஃப்ரம் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட் ஆஃப் இந்தியா இவங்க கிட்ட இருந்து வாங்குற பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படின்றது எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால உண்மையான சுதந்திரம் அப்படின்றது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்குற பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் மட்டும் கிடையாது, இந்திய பணக்காரர்களிடம் வாங்குற எக்கனாமிக் ஃப்ரீடமும் அப்படின்றத ரொம்ப சாலிடாவே நம்பினாங்க. ஸோ இதனால நிறைய லெஃப்ட் விங் ஐடியாலஜி கிரியேட் ஆனிச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா
காங்கிரஸோட லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 2 பேரும் அந்த டைம்ல யங் லீடர்ஸ் காங்கிரஸோட லெஃப்ட் விங் ஐடியாலஜியை ரொம்ப சாலிடா புஷ் பண்ணவங்க. ஓகேங்களா. ஸோ காங்கிரஸோட ஐடியாலஜி அந்த டைம்ல வெறும் டொமினியன் ஸ்டேட்டஸ்ல இருந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதே நேரத்தில் தான் உங்களுக்கு 1920ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கிரியேட் ஆகுது. ஆனா இந்தியாவில் கிரியேட் ஆகல, டாஷ்கந்த்ல கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. எம்என் ராய், மணபேந்திரநாத் ராய் அப்படின்றவர் கிரியேட் பண்றாரு. இது இந்தியாவில் எப்ப ஃபார்மலைஸ் ஆகுதுன்னா கான்பூர்ல நடக்கிற கான்ஃபரன்ஸ், கான்பூர்ல நடக்கிற 1925ல நடக்கிற கான்பூர் கான்ஃபரன்ஸ்ல தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாக்குள்ளார ஃபார்மலைஸ் ஆகுது. ஓகேங்களா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்பிரசி கேசஸ் பிரிட்டிஷ் வந்து நிறைய பேர் மேல போடுறாங்க. ஏன்னா இதை வந்து போல்ஷிக் ஐடியா, போல்ஷிவிசம் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நிறைய மேசிவ் கிராக் டவுன்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் ரன் பண்றாங்க. பர்டிகுலரா கான்பூர் போல்ஷ்விக் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு, கான்பூர் போல்ஷ்விக் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னுவாங்க. அந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு. எதுக்காக இதுக்கெல்லாம் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு வைக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் ஆர் ப்ரோ கேபிட்டலிஸ்ட். ஸோ இந்த கம்யூனிசம் அப்படின்றதையும் சோசியலிசம் அப்படின்றதையும் அவங்களோட ராஜாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆக்டிவிட்டியா பார்த்தாங்க. அதனால தான் அதெல்லாம் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல தான் இந்தியாவில் இருக்க அந்த லெஃப்ட் விங் மூவ்மெண்ட் இருந்து ஒரு ஆர்கனைஸ்டான லேபர் அண்ட் பெசன்ட்ரி மூவ்மெண்ட்டா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் காங்கிரஸ்ல சேரல, அதுக்கு பதிலாக அவங்களோட ஓன் யூனியன்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்படி கிரியேட் ஆனது தான் ட்ரேட் யூனியனிசம் இன் இந்தியா. ஓகே. இப்போ இது வரைக்கும் ஃபேமஸா இருக்கிற ஓகேங்களா ஏஐடியூசி ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் 1920ல கிரியேட் ஆகுது. லாலா லஜபதி ராய் அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருக்கார். லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ இவங்க நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்ட்ரைக்ஸை வந்து ஏற்படுத்துறாங்க. 1920s பீரியட்ன்றதே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பாம்பே டெக்ஸ்டைல் மில் ஸ்ட்ரைக், டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஜேம்ஷத்பூர்ல இருக்கிற இடத்துல ஸ்ட்ரைக், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக்ஸ் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்றாங்கன்னா இது மெட்ராஸ்க்கான சிறப்பு. ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மே 1 செலிப்ரேஷன் நடந்தது மெட்ராஸ்ல தான். ஓகே. இந்தியாக்கான ஃபர்ஸ்ட் மே 1 செலிப்ரேஷன் நடந்தது மெட்ராஸ்ல தான். ஓகேங்களா. எப்பனா 1923ல. ஓகே. ஓகே. ஸோ அதே நேரத்தில் பெசன்ஸ் அப்சர்ஜ் எல்லாம் அதிகமாகவே இருக்கு. பத்தோலி சத்தியாகிரகம் 1928ல வல்லபாய் பட்டேல் லீட் பண்ணது. ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல வந்து ரம்பா ரீஜியன்னுவாங்க. உத்தரப்பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட முடியாதவங்களை எவிக்ட் பண்றதுக்கு அகேன்ஸ்டாகவும் ஹை ரெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, உங்களுக்கு எக்கனாமிக்கலி வெல் செட்டில்டு கிளாஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் சரி போராடுறாங்க. இந்த பீரியடே பார்த்தீங்கன்னா ஒரு ரெபல்லியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதே நேரத்தில் சோசியல் ரெவல்யூஷனும் இந்த பீரியட்ல நிறைய நடந்துகிட்டு இருந்தது. ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நடந்தது. 1920ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு. இது இந்தியாவில் சவுத் இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் சோஷியல் ஹையரார்கியை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட்ராஸில் கிரியேட் ஆனிச்சு. நான் பிராமின் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் மெட்ராஸ்ல கிரியேட் ஆனிச்சு. பெரியார் ஈவே ராமசாமி, ஓகே, பெரியார், தந்தை பெரியார் அவர் கிரியேட் பண்றாரு. இவர் முக்கியமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டா இருக்க ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் ஆர்த்தடாக்சிய ஓப்பனா பகிரங்கமா சேலஞ்ச் பண்றாரு. அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் மஹர்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட சிவில் ரைட்ஸ்க்காகவும் சோசியல் ஈக்குவாலிட்டிக்காகவும் யுனைட் பண்ணி அவங்கள போராட வைக்கிறாரு. அதே மகாராஷ்டிரால சத்யசோதக் மூவ்மெண்ட், ஜோதிராவ் பூலே ஸ்டார்ட் பண்ண அதே சத்யசோதக் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகுது. ரேடிக்கல் ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. கேரளால இலவாஸ் அப்படின்ற கம்யூனிட்டியை ஐயப்பன் அப்படின்ற ஒரு வழி நடத்துறாரு. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுற மக்களை ரேடிக்கல் ரிஃபார்ம்ஸ் வச்சு மாத்துறாரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களா இந்த பீரியட்ல நடந்தது. பட் இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நடந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை சடனாக வித்ட்ரா பண்ணிட்டாரு காந்தி. அதே நேரத்தில் காந்தியை ரியல் லீடர், இம்பார்ட்டன்ட் லீடர் இவரை தான் இனிமேட்டு நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சு வந்த அந்த யூத்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி இந்த மாதிரி சடனாக வித்ட்ரா பண்ணதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, மிலிட்டன்ட் பாத்துக்கு மறுபடி மாறுறாங்க. ஆனா இந்த மிலிட்டன்ட் பாத்துன்றது இதுக்கு முன்னாடி இருந்த ரெவல்யூஷனரி மிலிட்டன்ட் பாத் கிடையாது. சோஷியலிஸ்ட் மிலிட்டன்ட் பாத். சோஷியலிஸ்ட் மிலிட்டன்ட் பாத். ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ எஸ், எங்க இருந்து பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இந்த மாதிரியான ரீஜியன்ல ரொம்ப தீவிரமா இருந்தது. ஓகேங்களா? இதுதான் பின்னாடி HSRA பகத்சிங்கோட ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷனா மாறுது. இது சோஷியலிஸ்ட்ன்ற ஐடியாலஜியை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அல்டிமேட் கோலான கிளாஸ்லெஸ் சொசைட்டி, அதாவது எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத, பாகுபாடும் இல்லாத ஒரு சமுதாயத்தை கிரியேட் பண்றது தான் HSRAவோட அல்டிமேட் மோட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பெங்கால் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா சூரியசென் மாஸ்டர் தான் அப்படின்வாங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைடுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஓகேங்களா? அவர் ஆர்கனைஸ்ட் ஆர்ம் ரிவால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இண்டிவிஜுவல் அசாசினேஷன்ஸ் வேணாம், ஆர்கனைஸ்ட் ஆர்ம் ரிவால்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல நிறைய நடக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ சோஷியலிசம் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட கோல் அப்படின்றது பூர்ண ஸ்வராஜ். ஓகேங்களா? பூர்ண ஸ்வராஜ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் வேணுன்றாங்க. உங்களுக்கு யூத் பவர் இந்த டைமில் அதிகமாகுது. 1928 நிறைய ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்சஸ்லாம் இந்தியாவில் நடக்குது. 1928 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்சஸ்லாம் இந்தியாவில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1930ஸ்க்கான ஒரு ஷாக் ட்ரூப்ஸாக இவங்க சர்வ் பண்ணுறாங்க. நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா AITUC, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன். ஓகேங்களா? ஸோ இது 1920 கிரியேட் ஆகுது. இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதே நேரத்தில் கேஸ்ட் ரிஃபார்ம்ஸும் நடக்குது. பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் இவங்க காங்கிரஸை இந்தியாவில் இருக்கிற நிஜ ப்ராப்ளமான அன்டச்சபிலிட்டி அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்தியா அதோட ஷோல்டர்ஸை ப்ராட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது இந்தியன்ஸ் வர்சஸ் பிரிட்டிஷ் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா பெசன்ட் வர்சஸ் ஜமீன்தார், ஒர்க்கர்ஸ் வர்சஸ் மில் ஓனர்ஸ், டவுன் ட்ராடன் வர்சஸ் காஸ்ட் ஹையரார்கி அப்படின்னு மாறுது. இந்த காம்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்குது. ஏன்னா இது ஒரு புது இந்தியாவை ப்ராமிஸ் பண்ணுது. நாட் ஜஸ்ட் அன் இண்டிபெண்டன்ட் இந்தியா பட் ஆல்சோ நியூ இந்தியா வாஸ் ப்ராமிஸ் டு த பெசன்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் த டவுன் ட்ராடன். ஸோ இவங்க எல்லாமே ஜாயின் பண்றாங்க. ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு 1920ஸ்ல திருப்பி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆர் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிட்டர்ன் ஆஃப் பாம்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ் லைக் த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல நடந்துகிட்டு இருந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி மாதிரி ஜஸ்ட் பாம்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ் கிடையாது. பட் ஒரு இன்டெலெக்சுவல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த யூத்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நேஷனலிசத்தை சோஷியல் ஜஸ்டிஸோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. தேவர் ட்ரைங் டு மேரி நேஷனலிசம் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் அது சரியான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிரேட் டிசில்யூஷன்மெண்ட் இருக்கு. என்ன? சத்தியாகிரகா டு சாஸ்திரா. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல இதுக்கான பிரைமரி ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை சடனா ஸ்டாப் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இந்த 1920 to 21 பீரியட்ல நிறைய ரெவல்யூஷனரி குரூப்ஸ், அனுஷ்லான் சமிதியா இருக்கட்டும், யுகந்தரா இருக்கட்டும், அவங்களோட வயலண்ட் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணிட்டு காந்தியோட நான் வயலன்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா பகத்சிங், சூரியசென்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் வாலண்டியர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. பகத்சிங், சூரியசென்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் வாலண்டியர்ஸா இருக்காங்க. பட் காந்தி அந்த மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்றாரு சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு. இதனால அந்த யூத்ஸ் எல்லாம் பிட்ரே பண்ணிட்டதா, காந்தி தங்களை ஏமாத்திட்டதா நினைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜிஸ்ட் அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ட்ராங்க. அது வந்து ஒரு 2 பார்லிமெண்ட்ரி ஆஸ்பெக்ட்ல இருக்கணும். நோ சேஞ்சஸோட கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கை ரொம்ப ஸ்லோவான ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்னது? இஃப் பீஸ்ஃபுல் மாஸ் மொபிலைசேஷன் குட் பி கேன்சல்ட் ஸோ அப்ரப்ட்லி ஒன்லி ஆர்கனைஸ்டு வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் குட் கேரண்டி அ ரிசல்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஓகே? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டோட ஒரு பேஸாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ல இதுக்கு முன்னாடி அந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டியோட இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன். என்னது? த ரெட் இன்ஃப்ளூயன்ஸ். த
ரெட் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது, கம்யூனிசத்தோட இம்பாக்ட் இங்கே அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஏர்லி ரெவல்யூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, 1907லேருந்து 1917 வரைக்கும், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நடந்த இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா காடஸ் காளியை வந்து கும்பிட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வேறஸ் இந்த 1920s இருந்த இந்த ரெவல்யூஷனரி குரூப் அப்படின்றது டீப்லி செக்குலர் அண்ட் சோஷியலிஸ்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோவியத் மாடலை ஃபாலோ பண்ணாங்க. சோவியத் மாடலை ஃபாலோ பண்ணாங்க இந்தியாவில். ஓகே, சோவியத் மாடலை இந்தியாவில் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு சின்ன ஆர்கனைஸ்ட் குரூப் அப்படின்றது ஒரு மேசிவ் எம்பையரையே தூக்கி போட முடியும்ல, அப்போ அதுவும் நம்மளுக்கு தேவை, அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் கிரியேட் ஆகுது. ட்ரேட் யூனியனிசம் இந்தியாவில் டெவலப் ஆகுது. இது ரெவல்யூஷனரிஸை ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண வைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொலிட்ரியேட் அப்படின்ற ஐடியாலஜி, ஒர்க்கர்ஸ் அண்ட் பிரசன்ஸ் அப்படின்ற குரூப் தான் ரியல் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ். ப்ரொலிட்ரியேட்ஸ் ஆர் த ரியல் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ் அப்படின்றதும். ஓகேங்களா. அதுக்காக நிறைய லிட்ரேச்சர்ஸை கிரியேட் பண்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சச்சின் சன்யாலோட பந்தி ஜீவன், சச்சின் சன்யாலோட பந்தி ஜீவன், பந்தி ஜீவன். ஓகேங்களா. ரெவல்யூஷனரி டெக்ஸ்ட் புக் அப்படின்வாங்க. சரத் சந்திராவோட பதேர் தபி, பதேர் தபி, பதேர் தபி, த ரைட் வே அப்படின்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல, அதாவது பிரிட்டிஷ் தடை பண்ண, பிரிட்டிஷ்க்கு விற்கக்கூடாதுன்னு சொன்ன புக்ஸ், ஆனால் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய நல்லா விற்குது. ஓகேங்களா. நிறைய சேல் ஆகுது. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஃபார் த மதர்லேண்டை க்ளோரிஃபை பண்ணுது. தாய்நாட்டுக்காக உயிர் விடுறத ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுது. ஸோ இது அப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு ஜாகிரபிக்கல் ஸ்டான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், ஆர் ஹெச்எஸ்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்றது நார்த் இந்தியாவில் இருக்குது. இவங்களோட ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த ரீஜன்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பெங்கால் பார்த்தீங்கன்னா கல்கட்டா அண்ட் சித்தகாங் குரூப் ரீஜனை வேற குரூப் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இங்கே வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் போன்றவங்க இருக்காங்க. வேற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெங்கால் ரீஜன்ல சூரியசன், இவர் தான் மாஸ்டர் தா அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. ஜத்தின் தாஸ் அண்ட் அனந்த் சிங், இந்த மாதிரியான லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவோட பிலாசபி என்ன, இண்டிவிஜுவல் ஹீரோயிசம்ல இருந்து சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஸ்பெக்டுக்கு போகணுன்றது. வேற பெங்காலோட ஃபோக்கஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செமி மிலிட்ரி ரெவால்ட் குரூப்ஸை கிரியேட் பண்றதுன்றது. ஓகேங்களா. ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவோட மேஜர் ஈவெண்ட் என்னன்னா கக்கோரி ராபரி. ஓகேங்களா. அண்ட் சாண்டர்ஸ் மர்டர் கேஸ். ஓகேங்களா. கக்கோரி ட்ரெயின் ராபரி அண்ட் சாண்டர்ஸ் மர்டர் கேஸ். வேறஸ் ஈஸ்டர்ன் இந்தியாவோட பிரைமரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆர்மரி ரைட், சிட்டகாங் ஆர்மரி ரைட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார் ட்ரேட் யூனியனிசம் கிரியேட் ஆகுது. ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸை வந்து அலைஸா மாத்துறாங்க. இது வெறும் பப்ளிக் மட்டும் கிடையாது, ஒர்க்கர்ஸ் தான் நம்மளோட அலைஸ் அப்படின்னு மாத்துறாங்க. மார்க்சிசம் அண்ட் சோஷியலிசம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூட்டரா மாறுது. அவங்களோட கோல் அப்படின்றது பிரிட்டிஷ் அவுட் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து கிளாஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்றதுக்கு அவங்களோட கோல் மூவ் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் அம்னஸ்டி 1920ல. எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 1 பீரியட்ல ஜெயிலில் அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விடுறாங்க. இவங்க ஒரு லீடர்ஷிப் கோரை இந்தியன்ஸ்க்கு தராங்க. ஓகேங்களா. அதே நேரத்தில் ஓகேங்களா இம்பார்ட்டன்டான ஜேர்னல்ஸ்லாம் இருக்கு. ஆத்ம சக்தி, சாரதி, இந்த மாதிரியான ஜேர்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் பண்ணணும் அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி சொல்லுது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் வந்து கொயட்டா இருந்தாலும் உள்ளார அமைதியா இல்லை அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1920s ரெவல்யூஷனரிஸ்ன்றவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஆஸ் மச் அஸ் தேவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஆஸ் மச் அஸ் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னோட புக்கும் ஜாயின் ஆகுது. பகத்சிங் உங்களுக்கு தூக்கு மேடைக்கு போற நேரத்துலையும் லெனினோட புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள்ன்றது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா மட்டும் கிடையாது, பட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் தான். அவங்க ஃபாரின் ரூலராக இருக்கட்டும், இல்லை இந்தியன் லேண்ட்லார்டாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற மென்டாலிட்டியில் ரொம்ப ஷுவராக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், ஓகே, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் ஹெச்ஆர்ஏ ஹெச்எஸ்ஆர்ஏவா மாறுது. ஓகேங்களா. ரொம்ப
3 இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பீரியட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெவல்யூஷன்றது ஒரு சீக்ரெட் சொசைட்டிலேருந்து மாஸ் ஐடியாலஜிக்கு மாறுற பீரியட். ஓகேங்களா, இந்த யங் மேன்ஸ் எல்லாம் இந்த பீரியட்ல ஜாயின் ஆன இந்த யங் மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டெரரிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் பிரிட்டிஷ் அவங்களை அப்படிதான் கூப்பிட்டாங்க, டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பட் ஆனால் தேவர் ஆக்சுவலி பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஹூ யூஸ்ட் ப்ரொபகேண்டா பை டீட், ஓகே, டு வேக் அப் அ ஸ்லீப்பிங் நேஷன், டு வேக் அப் அ sleeping nation. Okay, you have to understand this, very very important, because this particular era can be differentiated into 3 phases: the robbery, the reorganization and the assembly bomb. HSRA வை எப்படி பிரிக்கலாம்? ராபரி, the reorganization and the assembly bomb அப்படின்னு சொல்லலாம். ஸோ HRA ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனா இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கு. என்னது? ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா விடுதலை ஆனமேட்டு இந்த நேம் தான் வைக்கணுன்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியாவில் இருக்கணுன்றாங்க. என்னது? எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு எந்த தகுதியும் இருக்கக்கூடாது. ஏஜை தவிர வேற எதுவுமே தகுதியா இருக்கக்கூடாது. இந்தியனா இருக்கணும், 18 வயசு மேல 20 வயசுக்கு மேல இருக்கணும்ன்ற ஏஜ் மட்டும் தான் தகுதியா இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க இந்த கக்கோரி ராபரி, ட்ரெயின் ராபரியில எங்கேஜ் ஆகுறாங்க. கக்கோரி ட்ரெயின் ராபரியில எங்கேஜ் ஆகுறாங்க. எதுக்காகனா அவங்களோட ரெவல்யூஷனை வந்து ஃபண்ட் பண்ணணும்னா அதுக்கு காசு தேவை. ஓகேங்களா, ஸோ அதுக்காக ஆகஸ்ட் 9 1925. ஸோ அவங்களோட ரெவல்யூஷனை ஃபண்ட் பண்றதுக்காக அஃபிஷியல் ரயில்வே கேஷை வந்து உங்களுக்கு 8 டவுன் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ட்ரெயினோட வழிபாதையிலேருந்து ட்ரெயின்லேருந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சிவியராக கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 4 இம்பார்ட்டண்ட்டான பர்சன்: ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபுல்லா கான், ரோஷன் சிங் அண்ட் ராஜேந்திர லஹரி. இந்த 4 பேரையும் கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணி இந்த 4 பேரையும் தூக்கில் போடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஹெச்ஆர்ஏவோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுது. ஆனால் இதோட ஸ்டாப் ஆகல. நெக்ஸ்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் ஹெச்எஸ்ஆர்ஏன்னு சொல்லலாம். இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் 1928ல செப்டம்பர் 1928ல ஓகேங்களா, ஃபெரோஷா கோட்லா கார்டன் அப்படின்வாங்க, எங்க டெல்லியில இருக்கு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷலிஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றத ஹெச்ஆர்ஏவோட ஆட் பண்றாங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ ஹெச்எஸ்ஆர்ஏவா மாறுது. ஒரு நேம் சேஞ்ச் மட்டும் கிடையாது, அந்த ஆர்கனைசேஷனோட சோல்லே ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சந்திரசேகர் ஆசாத், ஓகே, மை மோஸ்ட் ஃபேவரட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீடர். ஓகேங்களா, பல விதமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்வேஷம் போட்டால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பயங்கர திறமையான ஆள். ஓகேங்களா, இவர் பகத்சிங்கை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்போம். ஆனால் பகத்சிங்கோட இன்ஸ்பிரேஷனே சந்திரசேகர் ஆசாத். ஓகே, ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் தான். ஓகேங்களா, ஸோ இந்த இவரோட தலைமைக்கு கீழே தான் ஹெச்ஆர்ஏ ஹெச்எஸ்ஆர்ஏவா மாறுது. ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷனா மாறுது. சோஷியலிசம் அப்படின்றத அவங்களோட அஃபிஷியல் கோலா அடாப்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்றாங்க? லாலா லஜபதி ராய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு ஒன்று வருது. ஓகேங்களா, அதுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்ப லாலா லஜபதி ராய், ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர், அவரு இந்த ஆன்டி சைமன் கமிஷன் ப்ரொடெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பங்கு பெறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆள், ஓகேங்களா, ஸ்காட் அப்படின்ற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா லத்தி சார்ஜ் ஆர்டர் பண்றாரு. இந்த லத்தி சார்ஜ்ல அடிபடுற லாலா லஜபதி ராய் பின்னாடி இறந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ இவரோட இறப்புக்கு பழி வாங்கறதுக்காக பகத்சிங்கும் ராஜ்குருவும் ஜான் பி சாண்டர்ஸ் அப்படின்றவரை லாகூர்ல வச்சு சுட்டு கொண்டுடுறாங்க. பட் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அடிச்சது ஸ்காட்ன்ற பர்சன், அவருக்கு பதிலாக இவரை சுட்டுடுறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மர்டர் ஆஃப் அ நேஷனல் லீடர் வாஸ் அன் இன்சல்ட் தட் ஹேட் டு பி எஃபெக்டட் அப்படின்றாங்க. பழி வாங்கியே ஆகணும், தீர்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. எதுக்கு? இந்தியாவோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுனா கண்டிப்பா இந்த பலி தேவை அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஓகே, உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி என்ன? அசம்பிளி பாம் கேஸ். ஓகே, 1929ல ஹெச்எஸ்ஆர்ஏ உங்களுக்கு இண்டிவிஜுவல் கில்லிங்ஸ்ல இருந்து மாஸ் அவேக்கனிங்க்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஏப்ரல் 8, 1929 ஏப்ரல் 8, 1929ல பப்ளிக் சேஃப்டி பில்ல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில், இது ரெண்டுத்தையும் கொண்டு வராங்க. இது இந்தியாவில் அந்த டைம்ல கிரியேட் ஆயிட்டு இருக்க லேபர் யூனியன்ஸையும்
சிவில் லிபர்ட்டிஸையும் கர்டைல் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியா ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்குது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகத்சிங்கும் பத்துகேஸ்வர் தத்தும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஆபத்தில்லாத அதிக சத்தத்தையும் அதிக புகையும் உருவாக்கக்கூடிய பாம்ஸை எடுத்துட்டு வராங்க. அதை ஆளே இல்லாத எம்டி பெஞ்சஸ் மேல தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு ஓடல, அங்கேயே இருந்து இன்குலாப் ஜிந்தாபாத்னு கத்துறாங்க. ஓகேங்களா? அரெஸ்டும் ஆகுறாங்க. எதுக்காக அரெஸ்ட் ஆகுறாங்க? இவங்க யார் மேலாச்சும் எடுத்து எரிஞ்சு கொண்டுட்டு போயிருந்தா பயம் வந்திருக்குமே நினைச்சா, அந்த இடத்துல தான் அவங்க தெளிவான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அரெஸ்ட் ஆனா கண்டிப்பா கோர்ட்ல போய் நிறுத்தப்படுவாங்க. அப்படி நிறுத்தினா அங்க விசாரிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு விசாரணை நடந்தா அது நாடு முழுக்க பரவும். அதனால இவங்களோட கருத்துக்களை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ கோர்ட் ரூமை ஒரு மெகாஃபோனா, ஒரு மைக்கா யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அவங்களோட ட்ரையல்லையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத்னு கத்துறாங்க. இது அந்த நேரத்தில் இந்தியாவோட மூளை முடுக்கெங்கும் எதிரொலித்தது. ஓகேங்களா? ஸோ ட்ரையல்ல இது இந்திய நாட்டை நீங்க ரூல் பண்ணக்கூடாது, நீங்க வெளியில போங்க, இது எங்கள் தாய் நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் நாங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாகூர் கான்ஸ்பிரசி கேஸை மறுபடியும் பிரிட்டிஷ் எடுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க, இந்த மனிதர்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட இம்மார்டல்ஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த மனிதர்கள் கடைசி வரைக்கும் சாகாவரம் பெற்று இது நாள் வரைக்கும் நாம ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இருக்காங்க இந்த பீரியட்ல. ஜதின் தாஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஓகேங்களா? 63 நாள் தொடர்ந்து ஜெயில ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எதுக்காகனா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள சரியா நடத்தணும். ஏன்னா தண்ணி ரொம்ப கேவலமா இருக்கும், சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கும், தங்குற இடம் எதுவுமே சரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு ப்ராப்பரான இது கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். பிரிட்டிஷ் கண்டுக்கவே இல்லை. 63 நாள் கழிச்சு இறந்துடுறாரு. இது பெரிய கிளர்ச்சியை அந்த நேரத்தில் உருவாக்குனுச்சு. சந்திரசேகர ஆசாத். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஆல்ஃபிரட் பார்க், அப்படி இந்த சாண்டர்ஸ் கேஸ்க்கு அப்புறமேட்டு ஆல்ஃபிரட் பார்க் வராரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் துரத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. கடைசி புல்லட்டை அவரே சுட்டுக்கிறாரு. ஓகேங்களா? அந்த தெளிவா சொல்றாரு. இதை சொல்லிட்டு தான் அவரை தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள. என்னன்னா, பிரிட்டிஷ் கையில நான் மாட்டேன், அவங்க கையில மாட்டி என்னோட உயிர் போகக்கூடாது. அதுக்காக என்ன சொல்றேன்னா, ஐ ஹாவ் பின் ஃப்ரீ, ஐ வில் ரிமைன் ஃப்ரீ. நான் இது வரைக்கும் சுதந்திரமா இருந்தேன், சுதந்திரமா தான் இறந்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை தானே எடுத்துக்கிட்ட பர்சன் தான் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர ஆசாத். நெக்ஸ்ட் பகத்சிங், சுகதேவ் அண்ட் ராஜ்குரு. ஓகேங்களா? மார்ச் 23ஆம் நாள் மார்டியர்ஸ் டே அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ 1931 அப்ப இவங்க 3 பேத்தையும் தூக்கில போடுறாங்க. ஸோ இறக்குறப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே தூக்கு கயிறை முத்தமிட்டு இறந்ததா சொல்லுவாங்க. இதனால தான் இவங்க ஐகான்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளா மாறுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஹெச்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனோட ஃபவுண்டர்ஸ் யாரு? ராம் பிரசாத் பிஸ்மில், சட்டர்ஜி அண்ட் சன்யால். ஓகே, சச்சிந்தர் சன்யால் கான்பூர்ல 1924ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஹெச்எஸ்ஆர்ஏ, ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், சோஷலிஸ்ட் அப்படின்ற டேக் ஆட் பண்றாங்க. டெல்லியில 1928ல ஃபெரோஷா கோட்லா, சந்திரசேகர் ஆசாத் அண்ட் பகத்சிங்கால இது நடத்தப்படுது. ஓகேங்களா? இவங்களோட பிலாசபி என்னன்னா, ஃபோர்ஸ் இன் அ லெஜிட்டிமேட் காஸ் இஸ் நாட் அ வயலன்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் இன் அ லெஜிட்டிமேட் காஸ் இஸ் நாட் அ வயலன்ஸ்ன்றாங்க. ஓகே, ஸோ இதுக்காக இறக்குற முதல் பர்சன் ஜதின் தாஸ். 63 நாள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறமேட்டு இறக்குறாரு. ஸோ மார்ச் 23 ஹேங்கிங் ஆஃப் பகத்சிங், சுக்தேவ் அண்ட் ராஜ்குரு. இதை தான் ஷாஹித் திவாஸ் ஆர் மார்டியர்ஸ் டே அப்படின்னு நம்ம இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்றது ஒரு எமோஷனல் ஸ்பைனை இந்தியன் மாசஸ்க்கு கொடுத்தது. ஓகேங்களா? காந்தி மாரல் மசிலை பில்ட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் ஹெச்எஸ்ஆர்ஏ ப்ரொவைடட் த எமோஷனல் ஸ்பைன் டு த இந்தியன் மாசஸ். பகத்சிங் அண்ட் சந்திரசேகர் ஆசாத் ஆர் ப்ரொவைடிங் த ஃபியர்லெஸ்னஸ். பிரிட்டிஷை பார்த்து பயப்படவே தேவையில்லை அப்படின்ற மென்டாலிட்டி கிரியேட் பண்றாங்க. அவங்களோட கிரேட்டஸ்ட் விக்டரி அப்படின்றது பாம்ஸோ புல்லட்ஸோ கிடையாது. அந்த டைம் அவங்க இறக்க போற நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்குலாப், அதாவது ரெவல்யூஷன். ஓகே, இன்குலாப் ஓகே அப்படின்றத, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றத ரொம்ப பாப்புலரான, ஓகேங்களா, அதாவது ஸ்வராஜ் அப்படின்ற கோஷத்தை விட ரொம்ப பாப்புலரான கோஷமா உங்களுக்கு இன்குலாப் ஜிந்தாபாத்தை மாத்திட்டு இறந்தது அவங்களோட பெரிய சாதனையா சொல்லலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெவல்யூஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சேஞ்ச் ஆஃப் ரூலர்ஸ் பட் அ சேஞ்ச் இன் த சோஷியல் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப சாலிடாவே இவங்க நம்ப வச்சுட்டு போனாங்க. ஸோ இதே நேரத்தில் பெங்கால் ரீஜன் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஐடியாலஜின்றது இண்டிவிஜுவல் அசாசினேஷன்ஸ்லேருந்து ஆர்கனைஸ்டு
செமி மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸாக மாறுது. ஓகேங்களா, பர்டிகுலர் பிரிட்டிஷ் எம்பையருக்கு அகேன்ஸ்டாக இது மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்கால் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ன்றது மோர் செக்குலரிஸ்ட், மோர் மாஸ் ஐடியாலஜிக்கல் ஓரியன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விமன்ஸை காம்பேட் ரோலில் கொண்டு வந்ததும் இதே பெங்காலோட ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் தான். ஓகே, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் மாஸ்டர் சூர்யா சென் மாஸ்டர் தா அப்படின்வாங்க. ஓகேங்களா, ஸோ இவரோட சிட்டகாங் ஆர்மரி ரெய்ட் ஆர் சிட்டகாங் ரிவால்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 1930 நடந்தது. 1930 நடந்தது. ஸோ சூர்யா சென் அப்படின்றவர் நம்மளோட நார்மல் டிபிக்கல் மிலிட்டன்ட்லாம் கிடையாது. ஒரு பொயட்ரி லவிங் ஸ்கூல் டீச்சர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டகாங் டிஸ்ட்ரிக்டோட காங்கிரஸோட செக்ரட்டரியும் கூட. ஓகேங்களா, அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னா, ஹீரோயிக் மர்டர் அப்படின்றத தாண்டி ஆர்ம்டு ரிபல்லியன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அதுக்காக ஒரு பிளானும் கிரியேட் பண்ணார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, துப்பாக்கி வெடி மருந்தெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்த வந்து 2 மேஜர் ஆர்மரிஸை கேப்சர் பண்ணணும், டெலிகிராஃப் அண்ட் டெலிஃபோன் லைன்ஸை கட் பண்ணணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிட்டகாங் அப்படின்ற ஏரியாவை ஒட்டுமொத்த பெங்கால்ல இருந்து தனியாக பிரிக்கணும், பிரிட்டிஷ்க்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வராமல் பிரிட்டிஷை தோற்கடிக்கணும்னு நினைச்சாரு. ஸோ ஏப்ரல் 18, 1930 என்ன பண்றாருன்னா, சிட்டகாங் ஆர்மரியை ரெய்ட் பண்றாங்க. 65 ஆக்டிவிஸ்ட், ஓகேங்களா, அண்டர் இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி, ஓகே, ஆஃப் சிட்டகாங், சாரி, இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மி சிட்டகாங் பேட்ச், ஓகேங்களா, பிரான்ச் சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்றாங்கன்னா, இதை போறாங்க, இதை கேப்சர் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த நேரத்தில் ப்ரொக்ளைமும் பண்றாங்க. சூர்யா சென் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு நேஷனல் ஃபிளாகை ஹாய்ஸ்ட் பண்றாரு அண்ட் ப்ரொவிஷனல் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. ஸோ 1934 இவரை பிடிச்சு தூக்குலையும் போட்டுருவாங்க. பட் இந்த ரெய்ட் அப்படின்றது, இந்த சிட்டகாங் ஆர்மரி ரெய்ட் அப்படின்றது பிரிட்டிஷ் வந்து தோற்கடிக்கவே முடியாத பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை பெங்கால் பீப்புள் கிட்ட முறியடிக்கும். ஓகேங்களா, அதே நேரத்தில் புதுசாக நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க. இது மட்டுமா பெங்கால் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டோட சாதனை ஆர் இந்தியாவுக்கு இது கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பிரேக்கிங் த ஜெண்டர் பேரியர், விமன்ஸ் இன் த ஃப்ரண்ட் லைன், விமன்ஸ் இன் த ஃப்ரண்ட் லைன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மிலிட்டன்ட் லைக் ரெவல்யூஷனரி டெரரிசம். ஓகே, நிறைய விமன்ஸ் வந்து ஜாயின் ஆவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் மற்ற ரீஜியனுக்கும் பெங்காலுக்கும் இருக்க பிரைமரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஆர்ம்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யங் விமன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசஞ்சர்ஸாவோ இல்லை ஸ்பைஸாவோ இல்லை நர்சஸாவோ இல்லை சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரதிதா வடிதா, ஓகே, பிரதிதார் வடிதா. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பஹரத் அலி யூரோப்பியன் கிளப் அப்படின்ற இடத்துல ரெய்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறத கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுற நேரத்தில் இறந்துறாங்க. கல்பனா தத், ஓகேங்களா, சூர்ய சென்னோட சேர்ந்து உங்களுக்கு ஆர்மரி ரெய்ட்ல எங்கேஜ் ஆகுறாங்க. இவங்களையும் சூர்ய சென்னோட சேர்ந்து தான் கைது பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வாழ்நாள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாந்தி அண்ட் சுனிதி, ஓகே, சாந்தி அண்ட் சுனிதின்ற 2 14 வயசு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கோமிலா அப்படின்ற இடத்துல, ஓகேங்களா, அந்த இடத்தோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆன்டி இண்டியன் மென்டாலிட்டியில் ரொம்ப தீவிரமான பர்சனா இருக்காரு. அவர் என்ன பண்றாங்கன்னா சுட்டு கொள்றாங்க 1931. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பீனா தாஸ் அப்படின்ற பர்சன், பீனா தாஸ் அப்படின்ற பர்சன் கவர்னர், ஓகேங்களா, பெங்கால் கவர்னர், அந்த இடத்துல இருக்க கவர்னரை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொன்றாங்க. எப்ப அவங்களுக்கு கவர்னர் பட்டம் அளிக்கிறதுக்காக வராங்க, வர்றப்ப பட்டத்தை வாங்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் கவர்னரை சுட்டு கொன்றாங்க 1932. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல யாரு, பிரதில்தா வடிதா, கல்பனா தத், சாந்தி அண்ட் சுனிதி, ஓகே, பீனா தாஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பெண்களால் போராட முடியுமா அப்படின்ற நிலைமை தாண்டி பெண்கள் நேரடியான ஆர்ம்டு ரெவல்யூஷனுக்கே ரெடியாக இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல லீட் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்மளுக்கு அப்போ தெரிய வருது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்போ இந்த ஆர்ம்டு ரெவல்யூஷன் அப்படின்றது வெறும் துப்பாக்கியும் அண்ட் புல்லட்டும் ஒரு பாம்பு சார்ந்த விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இட் இஸ் ஆக்சுவலி பியாண்ட் த பாம்ப். ஓகே, பெங்கால் குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா. அதே நேரத்தில் பகத்சிங்கும் அவரோட காம்ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கான மீனிங்கே மாத்திட்டு இருந்தாங்க. பர்டிகுலராக 1920s எண்டில் என்ன பண்றாங்கன்னா, பிஸ்டல் பாலிடிக்ஸ்ல இருந்து மார்க்சிசம் அப்படின்ற ஐடியாலஜிக்கு மூவ் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஸோ மாஸ் பேஸ்டு ரெவல்யூஷனை கிரியேட் பண்றாங்க. பகத்சிங் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டார். என்னன்னா, ஒரு ட்ரூ ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லையும் ஃபேக்டரிஸ்லையும் தான் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஆக்ஷன் அப்படின்றத விட்டுட்டு ரெவல்யூஷன் மஸ்ட் பி பை த மாசஸ் ஃபார் த மாசஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரெவல்யூஷன் மஸ்ட் பி பை த மாசஸ் அண்ட் ஃபார் த மாசஸ். மக்களுக்காக தான், மக்களால் தான் ரெவல்யூஷன் அப்படின்றது நடக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. அவரோட கோல் அப்படின்றது பிரிட்டிஷை வெளியில துரத்துறது மட்டும் கிடையாது. அந்த இடத்துல இருந்த ரெவல்யூஷனரிஸோட
கோல்டுன்றது பிரிட்டிஷை வெறும் வெளியில துரத்துறது மட்டும் கிடையாது, ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷனை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ அதனால தான் பகத்சிங் ரொம்ப ஃபேமஸாக ஒன்று சொல்லியிருப்பாரு, இட் டிடன்ட் மேட்டர் இஃப் த எக்ஸ்பிளாய்டர் வாஸ் அ பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் ஆர் அன் இந்தியன் ஒன், த சிஸ்டம் ஹேட் டு சேஞ்ச் அப்படின்னு இருப்பாரு. நம்மளை எக்ஸ்பிளாய்ட் பண்றது, இந்தியர்களை எக்ஸ்பிளாய்ட் பண்றது பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்டோ இல்லை இந்தியன் கேபிட்டலிஸ்டோ யாரா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. செகுலரிசம் ஐடியான்றதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பீரியட்ல நடந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டுக்கும் 1920s நடந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டுக்கும் இருக்க பிரைமரி டிஃபரன்ஸ். பகத்சிங் வாஸ் ஃபியர்ஸ்லி செகுலர். ஈவன் ஒரு புக்கு கூட எழுதியிருப்பார், நானேன் நாத்திக நானேன், ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்ற புக்கு. ஸோ இவர் ரிலீஜன் அப்படின்றத ஒரு பர்சனல் மேட்டராகவும், ஓகேங்களா, அதுல மத்தவங்க தலையிட கூடாதுன்னும், ஓகேங்களா, கம்யூனலிசம்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப சீரியஸாகவும் ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்றவங்க he or she must have the power of independent thinking and criticism இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சாலிடா நம்பியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல எதுக்காக மாஸ் பாலிடிக்ஸ் வேணும்னு நினைக்கிற நேரத்தில் எதுக்காக வயலன்ஸ் யூஸ் பண்ணாங்க? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இது நிறைய டைம்ல யூபிஎஸ்சியில் இன்டர்வியூல கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸ்ன்றவங்க ப்ரொபகேண்டா பை டீட் அப்படின்றத ரொம்ப சாலிடா நம்பினாங்க. அவங்களோட கடமை அப்படின்னு சொல்ல நம்பினாங்க. எதுக்காக? நிறைய கோல்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவேக்கனிங், பொலிட்டிக்கல் அவேக்கனிங் ஆஃப் த மாசஸ். இந்தியன் பீப்புள் தூங்கிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க, அதுல இருந்து அவங்கள ஷாக் கொடுத்து எழுப்பணும். அதுக்கு இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் தேவை அப்படின்னாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ட் ரூம் எல்லாத்தையும் மெகாஃபோன்ஸா மைக்ஸா யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அவங்களோட ஃபோரமா யூஸ் பண்ணாங்க. அவங்களோட சோசியலிஸ்ட் ஐடியாலஜியை பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கோர்ட் ரூம் அவங்களோட அந்த விசாரணைகளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள மாரல் எக்ஸாம்பிளா நிறைய பேர் எடுத்துக்கணும். பிரிட்டிஷ் பியூரோக்ரசி இந்தியன்ஸ் அவங்களோட சுதந்திரத்துக்காக இந்தியர்கள் தியாகம் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்கன்றத பிரிட்டிஷ் நம்பணும், உணரணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா. இந்த பீரியட்ல ஸோ பிரைமரி மெத்தட்ஸ் வந்து பெங்கால் ரீஜியன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியசேனோட இதுல செமி மிலிட்ரி குரூப்ஸா இருந்தாங்க. ஹெச்எஸ்ஆர்ஏ பகத்சிங்கோட தலைமையின் கீழையும் சந்திரசேகர் ஆசாத்தின் கீழையும் இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷன் அவங்களோட பிரைமரி ப்ரொபகேண்டாவா வச்சிருந்தாங்க. பெங்கால் ரீஜியன்ல சோசியல் பேஸ்ன்றது எக்ஸ்டென்சிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் விமனோட இருந்தது. வேற பஞ்சாப் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் யூத்ஸோட இருந்தது. ஓகேங்களா. பெங்கால் ரீஜியன்ல ஐடியாலஜி ஹியூமனிசம் அண்ட் ஆன்டி இம்பீரியலிசமா இருந்தது. பஞ்சாப் ரீஜியன்ல சயின்டிபிக் சோசியலிசம் அண்ட் மார்க்சிசமா இருந்தது. சக்சஸ் ஆஃப் பெங்கால் குரூப்ஸ் அப்படின்னு சொன்னா they proclaimed a provisional government after capturing Chittagong, whereas in the Punjab they popularized the slogan of Inqilab Zindabad. Inqilab Zindabad. ஓகேங்களா. ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸ் ஆஃப் த 20s and 30s திங்க் டேங்க் ஆஃப் த ஸ்ட்ரகிளா இருந்தாங்க. ஓகேங்களா. பகத்சிங்கோட கிரேட்டஸ்ட் வெப்பன் வந்து அவர் அசம்பிளியில் தூக்கிப்பட்ட பாம் கிடையாது, பட் அவர் ஜெயில இருந்து எழுதின புக்கு தான், த பிலாசபி ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவதி சரண் ஓஹ்ரா அப்படின்றது எழுதின புக்கு. பகத்சிங்கோட கருத்துக்களும் நிறைய இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அவரோட ஓன் எஸ்ஏவான ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்ற, நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்ற புக். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை ரூல் பண்ணணும் அப்படின்ற மனநிலையிலேருந்து மக்களை எப்படி நாம வாழணும் அப்படின்ற மனநிலைக்கு மாத்துனுச்சு. இது ஒரு ரியல் மாஸ் அவேக்கனிங்க்கு, ஓகேங்களா, ஒரு ரியல் சோசியல் மொபிலைசேஷனுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு கருவியா ஃபங்க்ஷன் ஆனிச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரசேகர் ஆசாத், சூரியசென், பகத்சிங், ஓகேங்களா, சுகதேவ், ராஜ்குரு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியலிஸ்ட், ஓகே, ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸோட கான்செப்ட் பார்த்தோம். காந்தி இந்த டைம்ல இருக்க முடியாது, ஏன்னா காந்தி ஜெயிலில் இருப்பார், வெளியில வருவார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் யுனைட் பண்ணுறதுக்காக 1924 பெல்காம் செஷன்ல பிரசிடென்டா இருப்பார். தட் இஸ் த ஒன்லி செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காந்தி ஹேஸ் பிகம் அ பிரசிடென்ட். ஓகேங்களா. அந்த அதுக்கடுத்து இந்த காந்தியோட நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை சடனா ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கு செகண்ட் வேவ் ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம்க்கும் செகண்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்க ரெவல்யூஷனரி டெரரிசம்க்கும் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்க ரெவல்யூஷனரி டெரரிசம்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஓகே. இது நாள் வரைக்கும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2012 கொஸ்டின், which among the following correctly describe Gandhiji's attitude towards the Swarajist leader? Swarajist leader காந்தி எப்படி பார்த்தார்? He was not opposed to their entry into the council. He had full trust in the bona fides and considered them most valued and respected leaders. So இது கொஸ்டின் நம்பர் 1 வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் ஆப்ஷன் சி
He was not in favor of maintaining warm personal relation with them. He was neutral to government's offensive against the Swarajist and did not defend them. Okay, so இது நாலுல எது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் see how well you are reading. ஓகே, ஸோ இது கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். பகத்சிங் பத்தி ஒரு கொஸ்டின். ஓகே, which of the following statement about Bhagat Singh is or not true? Is or not true? Bhagat Singh was influenced by socialist ideas. He was a member of Hindustan Socialist Republic Association. Bhagat Singh threw a bomb in the Legislative Assembly in 1929 with the objective to kill as many people as possible. So, மொத்தம் மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 4 ஆப்ஷன் இருக்கு. எது கரெக்ட்? கொஸ்டின் நம்பர் 2க்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3, which of the following were founder members of Hindustan Socialist Republic Army established in September 1928? CDS 2022 question. Bhagat Singh, Jatindranath, Ajay Ghosh, Padindranath Ghosh. Okay, so இதுல யாரெல்லாம் HSRA ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்மி, ஓகேங்களா, அதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல வாங்க, ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்மி. ஓகே, ஸோ இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது கொஸ்டின் நம்பர் 4. Who among the following organized the famous Chittagong Armory raid? Okay, Lakshmi Sehgal, Surya Sen, Batukeshwar Dutt and J.M. Sengupta. எது யார் கரெக்டான பர்சன், யார் கரெக்டான எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லுங்க. சித்தகாங் ஆர்மி ரேடுக்கு பின்னாடி இருந்த ஃபேமஸான பர்சன் யார்? ஹூ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் ஃபேமஸ் சித்தகாங் ஆர்மி ரேட்? சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு காந்தியை பற்றி அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் பார்த்தோம். வேரியஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இந்த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன், ஆன்சர் நீங்கள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். Veranda IAS, where your dream becomes reality.